மை டியர் மக்களே, நான் தான் அவங்க தெற்கு தங்கச்சி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நலமாக இருக்கேங்க. நீங்களும் ரொம்ப சந்தோஷமாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் வெரைட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். மீன் சுக்காங்க. எங்கள் வீடுகளில் இந்த மீன் சுக்கா அடிக்கடி செய்வதுண்டு. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த மீன் சுக்கானா அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு சுவையான இந்த மீன் சுக்காவை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மீன் இங்கே நான் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். முள் இல்லாத மீனாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி சங்ஸாக போட்டு வச்சுக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 3, பெரிய தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, கறிவேப்பிலை 3 கொத்து. தேங்காய் பால் ஒரு 1/4 கப். சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன். மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இறைச்சி மசால் தூள் தேவையான அளவு. மிளகுத்தூள் தேவையான அளவு. எலுமிச்சை பழம் 1/4 மூடி. எண்ணெய் தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் இந்த மீன் துண்டுகள் எல்லாம் சேர்க்க போகிறோம். எனக்கு கிடைச்சிருக்கிறது கடல் விரால் மீன்ங்க. அது ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ அது முள் இல்லாத மீனால் நான் அதை வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வஞ்சர மீன் இல்லை பாறை மீனெல்லாம் இல்லை பெரிய மீன்களாக இருக்கும் இல்லையா, அதில் முள் அவ்வளவா இருக்காது. ஸோ அந்த மீனை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சங்ஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை நல்லா மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி இல்லாமல் அதை இருத்து இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, இந்த மீனுக்கு தேவையான அளவு மிளகாய் தூளை நம்ம சேர்த்துக்க போகிறோம். மீதியை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. மல்லித்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லைங்களா, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதோட சேர்த்துட்டோம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதையும் சேர்த்துக்கலாம். மூன்று டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து அதை நான் நல்லா சிறியதாக அரிஞ்சு எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துட்டேன். இதோட இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த எண்ணெய் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, மசாலாஸ் எல்லாமே மீனில் நல்லா கோட்டாகணும். அதே நேரத்தில் மீன்களை நம்ம பொரிக்கும் போது அதிகப்படியாக எண்ணெயை அது குடிக்கக்கூடாது. அதனால தான் இதெல்லாம் சேர்த்த பிற்பாடு நீங்கள் இதை நல்லா பிசறிக்கோங்க. நல்லா கைகளை வச்சு நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. மீன்களில் அந்த மசாலாலாம் நல்லா கூட்டாகி வரணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நான் பிசறிக்க போகிறேன். தண்ணீர் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் தெளித்து சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மீன் துண்டுகள்லாம் அருமையாக இருக்குது. இதை ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போந்தான் மீன் துண்டுகளெல்லாம் அந்த மசாலாவோட நல்லா ஊறி ரெடியாக இருக்கும். இப்போது அடுப்பில் நான் ஒரு பாத்திரத்தை வச்சு அது சூடு ஏறினதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெயை அதில் சேர்த்துக்க போகிறேன். மீனெல்லாம் நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பக்கோடா இல்லை சிக்கன் 65 நம்ம எப்படி பொரிச்சு எடுப்போம், அதே மாதிரி இந்த மீன் துண்டுகளை நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம செய்கிறது மீன் சுக்கா இல்லையா, அதனால் மீன் துண்டுகள் எல்லாம் ஓரளவு நல்ல சாலிடாக பொரிஞ்சு வரணும். அப்போந்தான்
நம்ம மசாலாவில் சேர்க்கும்போது மீன் துண்டுகள் எல்லாம் உடைஞ்சு போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, ஷாலோ ஃப்ரை பண்ண வேண்டாம். அடுப்பை ஸ்லோ ஃபயரில் வச்சே குக் பண்ணுங்கள். மிதமான சூட்லேயே நீங்கள் பொரிச்செடுங்க. அப்போ தான் மீன் துண்டுகள் எல்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மீன்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வருது. நம்ம வீடுகளில் எப்பயுமே பொரிச்ச மீன், அப்படி இல்லைன்னா மீன் குழம்பு, இந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். இந்த மீன் சுக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா அதிகப்படியான முள் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி முள்ளில்லாத மீன்களாக நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நீங்கள் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா மீன்களையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் நம்ம மீன் பொரிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா, அதே எண்ணெயை நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓரளவு சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம ரஃப்பாக இந்த மாதிரி நான் ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் மொத்தம் 3 ஆனியன் சொன்னேன் இல்லைங்களா, அதில் 2 ஆனியனை இப்போதைக்கு நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை அதிகப்படியாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய தக்காளி சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு தக்காளியும் இதோடு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போது ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதை நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்தாலே போதுமானது. இப்போது வதக்கி எடுத்த இந்த வெங்காயம் தக்காளியை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக கிரைண்ட் பண்ணி ஒரு சூப்பரான பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு நம்மளுடைய மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வேறு ஒரு கடாயை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் நான் ஒரு 2 குழிக்கரண்டி பொரித்த மீன் எண்ணெயை சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃப்ளேவர் இருக்கும், அதனால தான் அந்த எண்ணெயை சேர்க்க சொல்கிறேன். அதோட நான் தண்ணி சேர்த்து டைல்யூட் பண்ண இந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்க போகிறேன். மிதமான சூட்லேயே வச்சு செய்யுங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணுங்கள். அடியில் பிடிச்சிடக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது இதில் இருக்கிற பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த மீன் துண்டுகள்லேயும் உப்பு இருக்குது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச மீன் துண்டுகள் இருக்கு இல்லையா, அதையும் இந்த மசாலாவோடு நம்ம சேர்த்துக்கிட்டோம். மீன் துண்டுகளை சேர்த்ததுக்கப்புறமா அதை ஓயாமல் கிளறி கொடுக்க வேண்டாம், ஜென்டலாக கிளறி கொடுங்க. அப்போ தான் அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த மீனோட நல்லா ஒட்டி பிடிக்கும். அதே நேரத்தில் மீனும் உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போது ஒரு 1/4 கப் நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா திக்கான தேங்காய் பால், அதை இதோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுக்கும்போது பக்குவமாக கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம மிச்சம் வச்சுருந்த மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மிளகாய் தூளை அதோடு சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுக்கும்போது நான் திருப்பவும் சொல்கிறேன், பக்குவமாக கிளறி கொடுங்க. ஏன்னா மீன் துண்டுகள் எல்லாம் உடைஞ்சு போயிடாமல் இருக்கணும். இப்போ நான் நல்லா கிளறி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் இப்போது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகப்படியாக உப்பு சேர்ந்துடாத அளவுக்கு நீங்கள் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீன் துண்டுகளில் மசாலாஸ் எல்லாமே நல்லா கோட்டாகி வரணும். இப்போது
ஏற்கனவே நம்ம ஒரு பேனில் வதக்கின பேன் இருக்கு இல்லையா, அந்த பேன்லேயே நம்ம திரும்பவும் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அதில் மீதம் இருக்கிற ஒரு வெங்காயம் இருக்கு இல்லையா, சிறிய துண்டுகளாக அதை நறுக்கி எடுத்துக்கலாம். அதை இதோடு சேர்த்துட்டு அதில் 2 கொத்து கறிவேப்பிலையும் நம்ம சேர்த்து வதக்கிக்க போகிறோம். பொதுவாக தாளிப்பூ சேர்க்கும்போது அதிகப்படியாக வெங்காயம் கரிஞ்சு வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மீன் சுக்காவை பொறுத்த மட்டும் அதிகப்படியாக கரிஞ்சு வரக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு பச்சையாகவே இருந்தால் தான் நம்ம அந்த மீன் சுக்கா சாப்பிடும்போது அந்த ஆனியன் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அப்போ சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அதையும் இதோட சேர்த்துட்டோம். இதோட தேவையான அளவு இறைச்சி மசால் தூள், இது வீட்டில் அரைச்சது. உங்களுக்கு வேணால் கடையில் கிடைக்கிற கரம் மசாலா சேர்த்துக்கொள்ளலாம். மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அடியில் பிடிச்சிடாமல் இருக்கணும், அதனால் ஸ்லோ ஃபயரில் வச்சு குக் பண்ணிங்க. நல்லா அருமையாக வந்திருக்குங்க நம்ம மீன் சுக்கா. இதில் ஒரு 1/4 மூடி எலுமிச்சை பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய சாறை அதில் பிழிஞ்சு விடலாம். இதை சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அதோட கசூரி மேத்தி, இது ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி நான் 1 டேபிள்ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்க்குறேன். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குன்றதுக்காக நான் சேர்க்குறேன். இது பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி கொடுங்க. நல்லா குழைவாக நல்லா சாதம் வடிச்சிட்டு அதில் ஒரு ரசத்தை சேர்த்தோ இல்லை ஒரு சாம்பாரை சேர்த்தோ நல்லா பிணைஞ்சிக்கிட்டு இந்த மீன் சுக்காவை வச்சு அதோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளவு சூப்பராக இருக்குங்க இந்த மீன் சுக்கா. இதோட இப்போது மல்லித்தழைகளை நான் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதோட ஒரு 2 பச்சை மிளகாயும் நான் கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய்க்கு ஒரு தனி ஃப்ளேவர் இருக்குது. அந்த ஃப்ளேவர் எல்லாமே இப்போது இந்த மீனில் கிடைக்கும். இப்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கமன்னு ரொம்ப சூப்பரான மீன் சுக்கா நமக்கு ரெடியாக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான மீன் சுக்கா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் என்னங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த மீன் சுக்காவை செஞ்சு அசத்துங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். வாழ்க்கையில் லெக்க நோக்கி எல்லோரும் ஓடிட்டுருக்கோம்ல, இந்த டைமில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸை உங்களால் டேஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த நோட்டோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. டேக் கேர் ஆல், பை பாய்.